நண்பர்களே வணக்கம். கடந்த 12/7/2025 தமிழகத்தில் குரூப் 4 தேர்வு வச்சாங்க. கிட்டத்தட்ட 13,89,738 விண்ணப்பதாரர்கள் அதை அட்டன் பண்ணாங்க. அதில் எடுக்கப்பட்ட கேள்விகள் குறித்த விவாதம் மிக அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது 10ஆம் வகுப்பு தகுதின்னு அதற்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 10ஆம் வகுப்பு புத்தகத்துக்குள்ளே அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கா, அல்லது அந்த வினாவை எடுத்தவரே அந்த பதிலை எழுதிவிட முடியுமா, அல்லது இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் அந்த பதிலை எழுதிட முடியுமான்னா நிச்சயமாக எழுத முடியாது. கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் சாமானிய குடும்பத்திலிருந்து யாரும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிகுந்த எச்சரிக்கையாக இருக்காங்கங்கிறது தான் தெரிய வருது. அதில் கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க வச்சிருக்கிற தேர்வுகளில் எடுக்கப்பட்ட வினாக்கள், டிஎன்பிஎஸ்சியில் பல்வேறு நிலைகளில் வைக்கப்படக்கூடிய தேர்வுகள் எடுக்கிற வினாக்களை பார்க்குற பொழுது சாமானிய குடும்பத்திலேருந்து யாரும் வந்துடக்கூடாது. அது ஒரு கேட்டகரி, அது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஒன்லி அலோன் டு அட்டெண்ட் எக்ஸாம் அண்டு பாசிங் எக்ஸாம் அண்ட் கெட்டு ஜாப். ஸோ அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரதானமாக பேசப்படுகிறது. அதில் எழுதின 13 லட்சம் பேரும் புலம்புறாங்க. 13 லட்சம் பேருமே அந்த கேள்விகளுக்கு விடை எழுத முடியவில்லை. அப்படிங்கிற பொழுது ஓலைச்சுவடிகளிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், ஓலைச்சுவடிகளிலிருந்து உள்ள செய்திகள் பாடப்புத்தகங்களில் இருக்கிறதா, பாடத்திட்டங்களில் இருக்கிறதா என்பதை பார்த்தால் எல்லா விதமான எக்ஸ்ட்ராடினரி அறிவோடு இருக்கவங்க தான் எழுதணும். அப்படின்னா ஒரு குரூப் 4 படிநிலை என்பது ஒரு அலுவலகத்தில் ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் வேலை செய்யக்கூடியது. அதற்கு இவ்வளவு தூரமான ஒரு கடப்பாடுகள், இவ்வளவு தூரமான ஒரு விரிவாக்கமான எல்லையிலிருந்து வினாக்களை தொகுத்து எடுக்கிற பொழுது இப்போ அதற்கான அவகாசத்தில் விண்ணப்பித்த காலத்திலிருந்து தேர்வு எழுதுகிற காலம் வரையில் இருக்கிற காலத்தில், இடைப்பட்ட காலத்தில் குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு இதற்காகவே முழு மூச்சாக படித்து கொண்டிருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை சாமானிய பெண்களும் இளைஞர்களும் எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 13,83,728 பேரோ 238 பேரோ இவர்கள் அனைவரும் தமிழக அரசுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இந்த வாக்கு வங்கி அனைத்தும் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலிலே மாற்று அணிக்கு பிரதிபலிக்கும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பாக அமையக்கூடிய நிர்பந்தம். ஏன்னா அதிமுக 2021 எலெக்ஷனில் ஒரு 40 எம்எல்ஏ 42 எம்எல்ஏ தான் இல்லைன்னா ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அந்த 40 பேருமே தலா 2000, 3000, 5000 ஓட்டு குறைவில் தான் தோற்று போயிருக்காங்க. அந்த 40 எம்எல்ஏக்கு 2000, 3000 வச்சா கூட ரொம்ப சொற்பமான வாக்கு வங்கி தான். இந்த 13 லட்சத்து குரூப் 4 எழுதினவங்க பூரா கொந்தளிச்சிருக்கிறத பார்த்தா 13 லட்சம் ஓட்டும் கூட மாற்று அணிக்கு